போலீஸ் நடமாட்டம் ஜாஸ்தியா இருக்கு. இன்னைக்கு ராத்திரி மட்டும் ஏதாவது ஒரு குடிசையில் ஒளிஞ்சிருந்துட்டு அவங்க 3 பேரும் தான் டிராப் பண்ணிட்டு போனதா சந்தேகம் இல்லாம எதுக்கும் பம்பையில இருந்து சன்னிதானம் வரைக்கும் இங்க மத்தியில குழப்பம் இல்லாம தேடுங்க. போங்க. ஏன் சாமி குளிச்சாச்சா? ஆச்சி சாமி. போய் தண்ணி கொண்டாங்க, சத்தியக்கு நேரமாச்சு இல்ல. இதை கொண்டு வர சாமி. சாமி, குருசாமி. ஏன் சாமி என்ன எழுப்புன? சாமி 2 நாளா நீங்க குளிக்கல, சன்னதிக்கு போறோம், குளிச்சுட்டு போனா. ஏன் சாமி உனக்கு அறிவு இருக்கா? இது குளிக்கிற உடம்பா? நான் தான் குருசாமி ஆச்சே, ஐயப்பனுக்கு சமானம் ஆச்சே. நான் குளிச்சாலும் குளிக்காட்டி போனாலும் ஐயப்பன் கோவிச்சுக்க மாட்டான். நீ தான் குளிக்கணும். தங்குற வாடகையெல்லாம் வாங்கிட்டியா சாமி? எல்லாம் கொடுத்தாச்சு சாமி, ஒருத்தரை தவிர. நான் ஒருத்தன் தான் பாக்கின்றியா? நான் குருசாமி, கொடுத்து பழக்கம் இல்ல, வாங்கித்தான் பழக்கம். அட உங்களே இல்ல சாமி, கன்னிச்சாமிய. எது தண்ணி சாமியா? நம்ம பார்ட்டியில தண்ணி வேற போடுதுங்களா சாமிங்க? இதுக்கு தான் இந்த அயோக்கிய சாமிகளை நம்ம பார்ட்டியிலே சேர்க்கறது இல்ல. கேட்டா மலையில வேகமா ஏறணும், அதுக்காக போடுறேங்குது. இதுகளெல்லாம் முதல்ல விரட்டி தொலை. முடியாது சாமி. ஏன்? அவங்க தட்சணையை கொடுத்துட்டாங்க, நம்ம வாங்கிட்டோம். தட்சணையை வாங்கிட்டோமா? அப்ப விட்டு தொலை, கலப்பிடாத. அப்பா கொடுக்காத சாமி யாரு? அதான் சாமி. ஏன் கொடுக்கல? காசு இல்ல சாமி. காசு இல்லையா? ஏன் சாமி காசு இல்லாம மலைக்கு வந்த? சபரிமலைக்கு மாலை போட்டுக்கோ, நான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னீங்க. அப்புறம் புறப்புற சமயம் பஸ்ஸுக்கு 150, இருமுடிக்கு 50ன்னு கேட்டீங்க. அந்த நேரத்துல என்கிட்ட காசு இல்லாம என் பொண்டாட்டியோட தாலியை வித்துதான் சாமி நான் இங்க வந்தேன். இங்க வந்தா இருமுடியை தூக்கி வச்சா காசு, இறக்கி வச்சா காசு, உட்கார்ந்தா காசு, நின்னா காசுன்னு எல்லா காசையும் வாங்கிட்டீங்க. இப்ப நான் எங்க இருந்து சாமி தர்றது? நிறுத்து. குருசாமி எடுத்து பேசுற, ஐயப்பனை பார்க்க முடியாதபடி பண்ணிடுவேன். இருமுடி எடுத்து கொடு. இங்கேயா முட்டுற? குருசாமி, இடத்த காலி பண்ண. சபரிமலைக்கு இப்பதான் முதல் தடவையா வந்திருக்கேன். எந்த வழியா போறது, எப்படி சாமியை தரிசனம் பண்றது, எங்க போறதுன்னு எனக்கு ஒண்ணுமே தெரியாது சாமி. எனக்கு எவ்வளவு செலவாகுதோ அதை கொடுத்துருங்க. நான் ஊருக்கு வந்து திருப்பி கொடுத்துறேன் சாமி. நீ ஊர்ல வந்து கொடுப்ப, நான் காட்டுல எவங்கிட்ட கடன் வாங்குறது? செலவு இல்லாம போய் ஐயப்பனை தரிசனம் பண்ணிட்டு 16ஆம் தேதி பஸ் புறப்படும், வந்து சேரு. பஸ் போயிடுச்சுன்னா பொடி நடையா வந்து சேரு. உனக்கு தான் பொடி நடை தெரியுமே. இருமுடி எடுத்துக்கூடியா? காசு இல்லாம என்னால ஐயப்பனை காட்ட முடியாது. காசு இல்லாம இந்த உலகத்துல என்ன நடக்கும்? எனக்கு காசு தான் முக்கியம். குருசாமி, குருசாமியாவது குப்புசாமியாவது போயா. போகலைன்னா எனக்கு கெட்ட கோவம் வரும். புடியா புரியா? நான் குருசாமி சொல்லிட்டாருல, போ. எங்க குருசாமிக்கு காசு தான் முக்கியம். போயா. நடக்கிறான் மலையில எப்படி நடப்பான்? அட போயாண்ணா. ஏயா பாயாசம் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு சாமி. கொண்டாயா. ஐயப்பனுக்கு பூஜை பண்ணிட்டு தானே நம்ம சாப்பிடணும். ஏயா அறிவு இருக்கா? ஐயப்பன் சாப்பிட்டானா நான் சாப்பிட்டா என்ன? கொண்டாயா, ருசி பார்க்கணும். ஏற்கனவே நான் ருசி பார்த்துட்டேன், சக்கரை கொஞ்சம் பத்தல. ஏயா குருவுக்கு முன்னால சிஷ்ய ருசி பார்த்தாச்சா? நீ மலையில ஒரு அடி ஏறுவ பாக்குறேன். ஏன் சாமி காலை பிடிச்சுக்கிறீங்களா? ஓங்காலையா